அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தாவோட இறுதி சடங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீட்டுல தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுமே நம்ம பாக்கியா ஈஸ்வரி எல்லாரோட தலையில இடையே விழுந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா தான் புருஷன் தன்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற துயர்லேருந்து மீள முடியாத இருக்கிறதுனால நம்ம ஈஸ்வரி ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாதவங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. டாக்டர் கூட இருந்ததுனால ஈஸ்வரிக்கு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது யாரும் தாங்கிக்க முடியாத ஒரு துக்கம் தான் இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே ஈஸ்வரி உட்காந்து ஒன்று அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாக்கியா வந்து நம்ம மாமா இறந்துட்டாரு அப்படிங்கிற இந்த துயரில் அளவும் முடியாமல், இன்னொரு பக்கம் அத்தை உடல்நலம் ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படவும் முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பாக்கியா. ஒரு வழியாக தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோபிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின் கால் பண்ணி பார்க்குறாங்க. கோபியோட நம்பர் ரீச் ஆகிறதுல உடனே சரி அடுத்து இந்த விஷயத்தை எப்படியாச்சும் தெரியப்படுத்தி தானே ஆகணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. தாத்தா தவறிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நம்ம செல்லியன் ஃபோனை வச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராதிகா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் சரி நம்ம இதுக்கப்புறம் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியோட கிச்சனுக்கு உடனே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதும் கோபி ஒரு பக்கம் என்ன ராதிகா சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கோபி கேட்க, கோபி ஒரு முக்கியமான விஷயம் வாங்க நம்ம இப்போவே கிளம்பி ஆகணும், மாமா நம்மளை விட்டு தவறிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கோபி தலையில் இடையே இறங்குறது. ராதிகா என்ன சொல்கிற, அப்பாவா, என்னாச்சு, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே கேட்குறாரு நம்ம கோபி. உடனே ராதிகா வந்து இல்லைங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதனால தான் மாமா இறந்துட்டாரோ என்னவோ எனக்கு தெரியல, வாங்க நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ராதிகா. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் போனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளமே க்ரியேட் ஆக போகுது. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம பாக்கியா எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.